நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சைவம் அப்படின்றவங்களும் கேளுங்க. அப்படியே நான்வெஜ் சாப்பிடுவேன், மீன் ஆடு கோழி சாப்பிடுவேன், மாடு சாப்பிட மாட்டேன், பன்னி சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் சாப்பிட்டா எங்க சாமிக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றவங்களும் கேளுங்க. இன்னைக்கு பிரியாணி கடைங்க, மூளைக்கு மூளை பிரியாணி கடை. பிரியாணி கடையில சிக்கன் மட்டன், இப்போ பீஃப் இல்லாத பிரியாணி கடை எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாரும் பீஃப்னு சொல்றாங்களே, நம்மளும் ஒரு நாள் பீஃப் சாப்பிடலான்னு போய் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு போய் வீட்டில் சொன்னேன் நான் பீஃப் சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, ஏன்டா எங்க மானத்தை வாங்குற, ஏன்டா எங்க பங்கத்தை வாங்குற, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, நம்ம கும்பிடுற சாமிக்கு மாட்டுக்கறி ஒத்துக்காது அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. எங்க ஊருக்கு பக்கத்துல பயோனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரைக்கு ரா மெட்டீரியல் தயாரிக்கிற கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனிக்கு போனா அங்க மாட்டு எலும்பு, அதாவது ஃப்ரெஷ்ஷான மாட்டு எலும்பு கிடையாது, வார கணக்கு மாச கணக்கு குப்பையிலையும் சாக்கடையிலையும் கடந்த மாட்டு எலும்புலாம் சலிச்சு எடுத்துன்னு வந்து மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து அதை பாய்லர்ல போட்டு வேக வச்சு அந்த மாட்டு எலும்பை அலசி எடுத்து அதை அரைச்சி அதுலதான் ரா மெட்டீரியல் எடுக்கிறாங்க. என்னென்னதுக்கு? விட்டமின் டேப்லெட்டு, தலைவலி மாத்திரை, ஜுரம் மாத்திரை, ஹார்லிக்ஸ், போனிவிட்டா எல்லாத்துலயுமே மாட்டு எலும்பு கலக்குறாங்க. இன்னைக்கு சைவம் சொல்றீங்கல்ல, நீங்க யாரும் இனிமே மாத்திரை சாப்பிடாதீங்க, ஹார்லிக்ஸ் சாப்பிடாதீங்க, போனிவிட்டா சாப்பிடாதீங்க. அப்படியே நீங்க மீறி சாப்பிட்ற மாதிரினா நீங்களாம் சைவமே கிடையாது, நீங்களும் அசைவம் தான். ஏன்னா எல்லாத்துலயுமே மாட்டு எலும்பு கலக்குறாங்க. அப்ப மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்பு, மாட்டு எலும்பு சாப்பிட்டா தப்பு இல்லையா?